நல்லா இருக்காரு, சாப்பிடுறாரு, தயிர் கஞ்சி குடிக்கிறாரு, அவர் கை உத நின்னுச்சு, கால் நல்லா ஆயிடுச்சு, எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க சார். ஆனா அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க முடியெல்லாம் வெட்டல, ஒண்ணுமே பண்ணல. அவன் ஆளு கொஞ்சம் நல்லா இருந்தான் சார். இவன் சாப்பாடு கொடுத்தானா, கொடுத்தேன் என்கிட்ட பொய் சொல்லிட்டு சாப்பாடும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அந்த லிங்கி நிக்கல. இங்கெல்லாம் ஆடி சார், எனக்கு இங்கே ஆடி எல்லாமே அடிச்சு சாவடிச்சிட்டு எங்களுக்கு அப்பா அம்மா கூட கிடையாது. எனக்கு கல்யாணம் பண்ணி இருக்கேன். அதுக்கோசம் சேர்த்துட்டேன். 3 மாசம் ஆயிட்டு நான் கல்யாணம் பண்ணுவேன் சார். நான் கல்யாணம் பண்ண முடியாதுப்பா. குடிக்க மறக்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் சார். நான் குடிக்கிறதுக்கு குடிக்க மறக்கன்னு சொல்லிட்டு காசு கட்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தம்மா. 18 நாள் தான் பாச்சு. நேற்று விட 18 நாள் தான். நான் டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுகுமார் ரவிச்சந்திரன் சார் ஒரு நம்பரு, அந்த ஒரு நம்பர் தான் சார் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணது. சார் என் தம்பி அடி இருக்கான் சார், அவன் நல்லா இருக்காம்மா, அவனுக்கு 5 நாள் கழிச்சு தான்மா ட்ரீட்மெண்ட் எடுப்போம், அவனுக்கு 5 நாள் கழிச்சு தான் ட்ரீட்மெண்ட் எடுப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, அவன் சாப்பிட்றாம்மா, அவனுக்கு நாங்கள் தயிர் கஞ்சி குத்தோம்மா. சார் சாப்பிட மாட்டேன்னா தான் சார் நான் சேர்த்து விட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அவங்க சாப்பிட்லாம் நாங்கள் தயிர் கஞ்சியாச்சும் கரைச்சி ஊற்றிவிடுவோம் அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு. சார் அவனுக்கு கை ஊத்துறோம் சார். நான் சொன்னேன் குடிக்கலாம், ஒரு நாள் குடிக்கலாம், கை ஊத்துறோம்மா, நான் அதுங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுப்போம்மா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊசி போடுவோம்மா, நாங்கள் மாத்திரை கொடுப்போம்மா, நாங்கள் நல்லா சாப்பிட வைப்போம்மா, எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க சார். ஆனால் அவங்க எதுவுமே பண்ணல. என்னென்னவோ பண்ண, ஒன்றுமே பண்ணல அவங்க சார். அவங்க முடியெல்லாம் வெட்டல, ஒன்றுமே பண்ணல. அவன் ஆளு கொஞ்சம் நல்லா இருந்தான் சார். இவன் சாப்பாடு கொடுத்தானா, கொடுத்தேன் என்கிட்ட பொய் சொல்லிட்டு சாப்பாடும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அந்த லிங்கி நிக்கல. இங்கெல்லாம் ஆடி சார், எனக்கு இங்கே ஆடி எல்லாமே அடிச்சு சாவடிச்சிட்டு என்கிட்ட ஒரு 1:45 மணி இருக்கேன் சார். ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் வசந்தோட அக்காவான்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் யார் நான் கேட்டேன் பாரு. உங்கள் தம்பி தயிர் கஞ்சி சாப்பிட்டு நல்லா தான் தூங்கிட்டு இருந்தார், மூச்சு கொரட்டை வருது அதிகமாகிடுச்சு, இப்போது எங்கள் வண்டியில் நாங்கள் கேஎம்சி வரோம், நீங்கள் வந்துருக்கோன்னு சொன்னேன். சார் நாங்கள் எப்பயே வந்தேன் சார். இங்கே வந்து அங்கே அந்த ஆளுங்க நம்ம யாரோ, ஆனால் எனக்கு பண்ணல, சுகுமார் சாருக்கு தான், அந்த ஆளுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். ஆனால் எனக்கு வேறு ஒரு ஆள் ஃபோன் பண்ணி இங்கே அமுச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் எங்கள் காரில் வந்துட்டுருக்கோம் அப்படி சொன்னோம். இங்கே வந்து நாங்கள் தேடுறோம் சொல்லவே சார். நீங்கள் என்ன ஆச்சு சார், நம்பர் கொடுங்க சார், யார் சார் இங்கே இருக்கானுங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஆள் நம்பர் கொடுத்தாங்க. அந்த ஆள் தான் சார் அவனை இட்டிட்டு போனாங்க. அவனும் இன்னும் ஒரு 2-3 பேர் இட்டிட்டு போனாங்க. அவங்க தான் சார். ஆனால் என்னன்னாச்சு என் தம்பிக்கு என்னன்னாச்சு சொல்லுங்கண்ணா. இவனுங்க வந்து காலையிலே இட்டு வந்துட்டுருக்காங்க சார். அங்கேயே அவன் இறந்துதான் இட்டு. நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அடிச்சுட்டா இவரை ரொம்ப கேட்குறோம். நான் வரும்போது ஒரு துணி கூட இல்லை மேலே, லிங்கே சரியில்லை, பனியெல்லாம் சரியில்லை. நாங்கள் வந்து கேட்குறோம், என்னாச்சு. ஒரு லேடிஸ் டாக்டர் மட்டும் சும்மா நின்று வேடிக்கை பார்த்துருந்தாங்க. சார் என்னாச்சு சார் கேட்குறோம். அப்புறம் ஒரு ஜென்ஸ் டாக்டர் வந்தாருமா, நீங்கள் இங்கே ஏதோ பண்ணக்கூடாது, அவர் வரும்போது டெத்தாகி தான் வந்தார், நீங்கள் எது கேட்கணுனாலும் நீங்கள் அங்கே தான் போய் கேட்கணும், எங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னா. ஒரு 3 பேர் வந்தாங்க சார், எதையுமே சொல்ல. அவன் வந்து நின்று அவன் போயிட்டான். அப்புறம் வேண்டாம் இன்னும் ஒரு 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்து சொல்கிறாங்க, அவர் மென்டல் சார்ஜ் ஆகிட்ட, நீ என்கிட்ட சொல்லுதான் நான் இட்டுன்னு வந்துட்டுருப்பல, என் காசு போனால் போட்டேன், 10 நாள் 5 நாள் தான் ஆச்சு, நான் இட்டுன்னு வந்துட்டுருப்பல, நீ ஏன் போய் சொல்லுந்த. நல்லா இருக்காரு, சாப்பிட்றாரு, தயிர் கஞ்சி குடிக்கிறாரு, அவர் கை உத நின்றுச்சு, கால் நல்லா ஆயிடுச்சு. நான் ஒரு வாட்டி சார் அவன் கீழே விட்டான் சார், அது காசு நான் எக்ஸ்ட்ரா காசு கட்டுறதெல்லாம் கட்டுறேன் சார். இல்லைம்மா நாங்கள் பார்க்குறோம்மா, நாங்கள் எல்லாம் பார்ப்போம்மா, இங்கே 33 பேர் இருக்கிறாங்க, இங்கே 33 பேரும் என்னோட கண்ணுங்க மாதிரி தான் சார். அவன் ஏதாச்சும் தப்பு பண்ணானா என்கிட்ட சொல்லிடுங்க, நான் இட்டுட்டு போயிடுறேம்மா. நீங்கள் பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பே இதுதாம்மா, நீங்கள் பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பே இதுதான். நீங்கள் அவன் நல்லா ஆயிடுவாம்மா, நல்லா ஆகி சூப்பராக வருவான் பாருமா,
அப்படின்னு சொன்ன நான் நம்பிட்டேன் சார். அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் அந்த ஆள் சொன்ன பொய்யெல்லாம் நம்பிட்டேன். ஆள் எலும்பு. நீங்க வந்து அவரை நீங்களா கொண்டு போய் சேர்த்தீங்களா? யார் ரெஃபரன்ஸில் வந்து நீங்கள் போய் எங்கள் வீட்டாண்ட தெரிஞ்சவங்க, எங்கள் வீட்டாண்ட வந்து ஒருத்தவங்க நல்லா ஆயிட்டாங்க, இவங்க நல்லா ஆயிட்டாங்க, என் புருஷன் நல்லா ஆயிட்டான் அப்படி இப்படி சொன்னாங்க. சரி சாப்பிட மாட்டேன், இந்த குடிச்சு சம்பாரிச்சு குடிக்குதே. ஐயா அண்ணனும் இப்போ தான் செத்தான் பிப்ரவரியில். என் தம்பியை 8ஆம் மாதம் தான் செத்தான். எங்களுக்கு அப்பா அம்மா கூட கிடையாது. எனக்கு கல்யாணம் பண்ணி கேட்டேன். நான் அதுக்கோசம் தான் சார் சேர்த்துட்டேன். 3 மாதம் ஆயிட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணுவேன் நினச்சேன் சார். நான் கல்யாணம் பண்ண முடியாதுப்பா. அவன் வந்து அவளையா அச்சாவுன்னு அவனையா வச்சு சாவ சொல்ல எனக்கு பதில. அவன் வந்தாதான் நான் சாவடி பண்ணா காசு கட்டுனா சாவச்சு என் தம்பி நல்லா வந்தாலும் நான் சேர்த்தேன். நல்லா மனுஷனா குடிக்காம திருந்தா நினைச்சு சேர்த்தேன். நீ சாவச்சு அவன் கொரட்டை ஒரு அதிகமாகிடுச்சு சார். இவன் காயில இட்டு இருக்காங்க மலைங்க. எத்தனை மணிக்கு இட்டு வந்தான்னு தெரியல சார். நான் ஒரு 2 மணிலாம் சொன்ன 10 நிமிஷத்தில் நாங்கள் இங்கே தான் சார் வந்துட்டோம். தேர்றாம சொல்ல ஒன்றுமே சொல்ல மாட்டேன். டாக்டர் அவங்க வரும்போதே இருந்துதான் ஆயிட்டு. அவர் மென்டல் சேஞ்ச் ஆகிட்டார். அவர் போட்டு வச்சா. அப்போ நீ எல்லாம் சேர்ந்து தானே போட்டு சா வச்சிங்காச்சு. யாருமே வரலையே சார். எனக்கு நாங்கள் அங்கே கேஸ் கொடுத்துருக்கோம் பூந்தம்மா அந்த மாநகரத்தில். அங்கே இருக்காங்க ஆள் வக்கீல் எல்லாமே இருக்காங்க அங்கே. அவன் வரணும், அவன் மேலே நீங்கள் கேஸ் போடணும். அப்போ தான் நான் என் தம்பியோட நான் உடம்பு எடுத்துன்னு போவேன் சார். எனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு கேச்சு. நான் இப்போ எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? சாவ வச்சு நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? அவன் மாட்டினே சாவச்சு எடுத்துன்னு வந்து போட்டு போயிட்டானு அவனு கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? யாருமே இல்லையே. அவன் மாட்ட வந்தா நின்னா வேடிக்கை பார்த்து போயிட்டான். அங்க போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க, நீங்க வெளில போய் கேளுங்க, உள்ள வராதீங்க, உள்ள வந்து கேட்காதுங்க. நான் உள்ளதானே கேட்க முடியும். நான் போறேன், இப்ப போவேன். நான் இட்டுன்னு போவேன். என் தம்பிக்கு ஒரு முடிவு தெரியும். அவன் முடிவு தெரியாம நான் இங்கேருந்து எடுத்துன்னு போக மாட்டேன். என் தம்பிக்கான மாரி யாரையாச்சும் சாவடிக்க கூடாது. நல்லா இல்லை. நான் என் ஊரா முட்டு பிள்ளைங்களே என் வீட்டுல இருந்து சாவடிக்கிறேன். நீ அனுப்பிச்சிட வேண்டியது தானே. என்கிட்ட எதுக்கு போய் சொன்ன? சுகுமார் ரவிச்சந்திரன் அந்த 2 பேர் அந்த ஒரே நம்பர் தான் சார். நான் 18 நாள்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ண. ஆனா எனக்கு நேற்று ஃபோன் பண்ண நம்பர் வேற. அவன் ஆள் அந்த மேனேஜர் சார். மேனேஜரா வேலை செய்கிறாருன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்டேன் சார், நாங்கள் என் தம்பி 9ஆவது சேர்த்தேன் சார். எப்போ சார் நாங்கள் வந்து பார்க்குறோன்னா, அது வந்து ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. 9ஆம் தேதி சேர்த்திங்கன்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அதெல்லாம் அந்த ஆள் தான் சொன்னேன். அந்த ஆள் தான் சொன்னேன் அவன்கிட்ட. அதனால என்கிட்ட நம்பர் இருக்கு, எனக்கு ஃபோன் பண்ண நம்பர் இருக்கு. நேற்று எனக்கு அந்த ஆள் ஃபோன் பண்ணல, வேற யாரோ ஒருத்தருங்க தான் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. எங்களை போலீஸ்கார் உள்ளியே நான் கேட்கல. நான் போனே பண்ணல. எனக்கு 500 சுகர் ஆயிடுச்சு சார். நேற்று 500 சுகர், 300 பிபி ஆயிடுச்சு, 120 டிகிரி ஜோரம். நான் குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றுனது. நான் நைட்டு ஃபுல்லாக பார்த்துருந்தேன். ஏந்து நிற்க முடியல. எனக்கு இப்போ கூட மயக்கம் வருது. நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அப்பா அம்மா கூட கிடையாது. அவன் பதில் சொல்லி ஆகணும் எனக்கு. என் தம்பி சார், என் தம்பிங்களுக்கோசம் கல்யாணம் பண்ணாமல் நான் வீட்டில் இருந்தேன். அப்போ 9 பேர். நாங்கள் 9 பேரில் இப்போ 3 பேர் போயிட்டா. நாங்கள் 6 பேர் ஆகிறோம். 6 பேர் லைனா 3 மாதம் 3 மாதத்தில். சிசிடிவி சர்வேலன்ஸ் வச்சிருக்கீங்களா சார்? சிசிடிவி இருக்கா? நீங்க இருக்கீங்கன்றதுனால உங்கள்ட்ட நீங்க தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள்ட்ட செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.